ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு எந்த அளவுக்கு மனசை நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோகடிக்கிறாங்க நம்ம யமுனா. நீ எதுக்குடி வர, நீ ஏன்டி இப்படி சொல்கிறதே கேட்க மாட்டாங்கிற, என் கூட சேராத, என்கிட்ட பேசாத, உன் மூஞ்சிலே முழிக்க விரும்பலன்னு கண்ணப்பின்னான்னு சொந்த அக்கான்னு கூட பார்க்காம பேசுகிறாங்க. உடனே கண் கலங்கி அழுகுறாங்க நம்ம காவேரி என்னத்தன்னு சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்கள். அக்ரிமெண்ட் கல்யாணத்தை பற்றி சொல்லுவாங்களா? எதையும் சொல்ல முடியாமல் இவங்க சிக்கிற சிக்கலும் திணறலையும் பார்க்கணுமே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ நிப்பாட்டிட்டு இனியும் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு சொந்த தங்கச்சியை சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த சோகத்தில் இவங்க அழுதுகிட்டு வந்தா விஜய் ஒரு பக்கம், டே கடுப்பேத்தாதரா, மூஞ்ச க்ளோஸ்அப்பில் காமிக்காதரா, எனக்கு வெறுப்பாகுது, போட முதல்ல இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இருக்காரு. என்னன்னு பார்க்குறீங்களா, அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு, இவங்க பேரில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் சரிதான்ப்பா, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ள பிரச்சனையை ஊதி பெருசாக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து நிவீனம் நறுக்குன்னு கொட்டணும்ப்பா. இவங்களே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சேர்ற மாதிரி கொண்டு வந்தாங்க, கடைசியில் புஷ்ஷுன்னு ஆஃப் ஆக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நினச்சி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. யமுனா ஒரு பக்கம் சோகத்தில் வீட்டில் உட்காந்துருக்கதை பார்த்தா நம்ம கங்கா வந்து விஷயத்தை கேட்குறாங்க, என்ன விஷயம்னு சொல்லிடின்னு முழுசா கேட்க, அதுக்கப்புறம் நிவினை காதல் பண்ணன்ற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பல்ல கழட்டிட வேண்டியது சத்தியம் யாருக்கிட்ட, காவேரி கிட்ட கேட்டிருக்கேன், அவளுக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கும், என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு கண்ணா பின்னான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கும் நீ காவேரி மேலே கோபுறதுக்கு என்னடி விஷயம்னு சொல்லி கேட்க, அவங்க இதையும் சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குங்க. சொன்னாலும் நம்ம கங்கா நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ தெரியலங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஒரு தடவை மட்டும் அவங்க மேலே, அதாவது காவேரி மேலே நம்பிக்கை வைக்காமல் இவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால் இந்த தடவை நம்பிக்கை வைப்பாங்கன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி இருக்கணும், நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி எதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் துக்கம் தொண்டை அடிச்சு போய் குமுறலும் அதை கதறலையும் தாங்க முடியலங்க, பார்க்கவும் முடியல. இதெல்லாம் காமிச்சிங்கன்னா ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும், மனசு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, காவேரியோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லது நடக்கும், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.